தேனி அருகே ஆசிரியைக்கு பள்ளியில் உடன்பணியாற்றும் ஒருவருடன் ஏற்பட்ட பழக்கம் உயிரை பறித்துள்ளது. மாமனாரே மருமகளை கொலை செய்துவிட்டு போலீசில் சரணடைந்ததன் பரபரப்பு பின்னணி. தேனி அருகே குச்சனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 63 வயதான துரைசிங்கம். இவரது மகன் 42 வயதான சதீஷ் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி ராஜபிரியா தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளார்கள். தம்பதி வேலைக்கு செல்ல வசதியாக பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள RMTC காலனியில் வசித்து வந்தார்கள். நேற்று மாலை ராஜபிரியாவை அவரது மாமனார் துரைசிங்கம் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்தார். பின்னர் பழனிசெட்டிப்பட்டி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ராஜபிரியா சடலத்தை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் தடயவியல் நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களையும் சேகரித்தனர். கொலை தொடர்பாக சரணடைந்த துரைசிங்கத்திடம் பழனிசெட்டிப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்த ராஜபிரியாவுக்கு உடன் பணிபுரியும் கணேசன் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த அவரது கணவர் சதீஷ் பலமுறை கண்டித்துள்ளார். ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து கணேசனுடன் ராஜபிரியா பழகி வந்ததாக தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் ராஜபிரியாவின் நடவடிக்கையை பொறுத்துக் கொள்ள முடியாத சதீஷ் தனது 2 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு குச்சனூர் கிராமத்தில் உள்ள தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனது மனைவியின் நடவடிக்கை குறித்து தந்தையிடம் கூறி கதறி அழுதுள்ளார். மகனின் நிலையை அறிந்து வேதனை அடைந்த துரைசிங்கம் மருமகள் மீது கோபமடைந்துள்ளார். நேற்று மதுபோதையில் ஆத்திரத்தில் தனது மருமகளை தேடி வந்து தகராறில் ஈடுபட்டவர் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பள்ளி ஆசிரியையான மருமகளுடன் பணியாற்றும் ஒருவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்ததை அறிந்த மாமனார் மருமகளை கொலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தேனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.